எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பரென்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ப்ளே தமிழ் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் எனக்கு ஒரு வெற்றி பெற முடியலை, தெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா, தெய்வத்தோட துணை எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி மேலே கேள்வி இருக்கும். சார், நான் நிறைய பூஜை பண்ணுறேன், நிறைய விரதம்லாம் இருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரேன், கோவிலுக்கு கியூவில் நின்று சாமி கும்பிட்றேன், நிறைய அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன், ஆனால் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது வரல. என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தில் வருமானம் வரமாட்டேங்குது, எதிர்பார்க்குற நல்ல முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன செய்கிறது? இந்த நான் போகாத கோயில் இல்லைங்க. இப்படி நிறைய பேருக்குடைய எண்ணம் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம், நம்ம செய்கிற விஷயங்கள் கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம உண்மையாக நம்ம கடவுளை நம்பணும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு மாறி மாறி நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, கடவுளை மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கடவுளும் நம்பணும்னா தெய்வ சக்தி நம்மளை அழைச்சின்னு போகும். நம்ம பிறக்கும் பொழுது பிரம்மன் நமக்கு என்ன பண்ணுறான்? ஒரு எழுத்து எழுதி அனுப்புகிறான். என்ன எழுதுகிறான்? நீ இந்த நாளில் இந்த இடத்துல பிறப்ப, இந்த நாளில் இந்த இடத்துல இறப்ப. பிறப்பு இறப்பை முடிவு பண்ணிவிட்டு கையில் என்ன பண்ணுறான்? பேப்பரு பேனாவை கையில் கொடுத்து அனுப்பிடுறான். நீனே முடிவு பண்ணிக்க, நீ பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நீ என்னென்னலாம் பண்ணலாம் நீ முடிவு பண்ணிக்க, உனக்கு சாய்ஸ் நான் தரேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த சாய்ஸை ஆண்டவன் நமக்கு கொடுத்துட்றான். அப்போ நாம் நினைக்கிற நல்லதை வச்சு நமக்கு நல்லது நடக்கும். நல்லது நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ நடக்கும். நம்ம கெட்டு போகிறோம்னாலும் நம்ம அனுமதி இல்லாமல் கெட்டு போகிறோமா? நம்ம நல்லா இருக்கிறோம்னா நம்ம அனுமதி இல்லாமல் நல்லா இருக்கிறோமா? இல்லைங்களா? நம்மளோட எண்ணம் அதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளை நெக்ஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போகிறது. அப்போ அந்த எண்ணம் சரியாக இருக்கணும். நம்ம நினைக்கிற விஷயம் அப்போ தான் கண்டிப்பாக கை கொடுக்கும். அந்த எண்ணம் நல்லா இருக்கணும்னா குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த காவல் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல குலதெய்வ வழிபாடு எல்லாரும் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை கும்பிடாமல் எந்த காரியமும் செய்யாதீங்க. அந்த குலதெய்வத்தை கும்பிட்றதும் அதுக்கு அடுத்தது, குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ணலாம்? கேள்வி வருதில்ல. குலதெய்வம் தெரியாதவங்க கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அத்தி மரம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ கூட பார்த்துருப்போம், அத்தி வரதர் சொல்கிறோம் இல்லையா? அதுமாரி அத்தி மரம். ஒரு அத்தி மரத்தில் இந்த காலண்டர்லாம் இருக்குது பாருங்க. இந்த காலண்டர் சைஸு, வீட்டில் காலண்டர் மாட்டியிருப்பீங்க, சின்ன காலண்டர் மாட்டியிருப்பீங்க. அந்த காலண்டர் சைஸுக்கு ஒரு அத்தி மரம் வாங்கி ஒரு பிளேட்டு காலண்டர் மாதிரியே இருக்கும். இல்லைனா இப்போ இது மாதிரி நோட்டு சைஸு கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி ஒரு நோட்டு சைஸு வாங்கிக்கலாம். இந்த நோட்டு சைஸில் வாங்கி ஒரு அத்தி மரம் அந்த அதே மாதிரி நோட்டு மாதிரியே இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல நாளில் ஒரு பௌர்ணமியில் எண்ணெய் பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கு உங்கள் வீட்டு சாமி ரூமில் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு நீ தான் குலதெய்வம்னு விளக்கேற்ற ஆரம்பிங்க. அவ்வளோதான். குலதெய்வம் அங்கே இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க இதை செய்யுங்க. அத்திக்கு அவ்வளோ பவர் உண்டு.
கண்டிப்பாக அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும், குலசாமி நமக்கு வீட்டுக்கு வருவாங்க. இறந்து போன எல்லாரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அங்கே தான். நம்ம ஒருத்தவங்க இறந்து போனால் குலதெய்வத்திட்ட போய் சேர்றோம். ஏன் குலதெய்வம் கும்பிட்றாங்க? குலசாமி கிட்ட தான் எல்லோரும் போய் சேர முடியும், ஐக்கியம். அப்போ குலசாமி அனுகிரகம் இருந்ததுன்னா, அருள் இருந்ததுன்னா நமக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். சரி, அவங்கள வழிபாடு பண்ணுறோம். அதுக்கடுத்து காவல் தெய்வம் யார்? வாங்க, ஒவ்வொரு ராசிக்கு காவல் தெய்வம் யாருன்னு பார்ப்போம். அதுக்குள்ள பரிகாரத்தையும் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீன ராசிக்காரர்கள், மீனத்தை பொறுத்தவரை இந்த மீனராசிக்காரர்களுக்கு காவல் தெய்வம் யார்னா அகோர வீரபத்திர சுவாமி மற்றும் ஐயனாரப்பன் சுவாமி. இது இல்லாமல் இன்னொரு தெய்வம் உங்களுக்கு இருக்குது. எஸ், கரெக்டாக சொல்லுங்கள், அவரே தான். முருகபெருமானுடைய ஒரு அவதாரம். ஆமாம், சூரசம்ஹார மூர்த்தி. சூரனை சம்ஹாரம் பண்ணவரை வேண்டணும். அதனால தான் என்றைக்குமே ஒன்று சொல்லுங்க, சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு அதுக்கு பேர் சுவாமிக்கு. ஃபஸ்ட்டு ஐயனாரை கும்பிடுங்க இந்த மீனராசிக்காரர்கள். அடுத்தது வீரபத்திர சுவாமி காவல் தெய்வமாக உங்களுக்கு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சூரபத்ரன், இல்லைன்னா இந்த முருகபெருமானுடைய ஆற்றலுக்கு அவ்வளோ பெரிய நமக்கு சூரனை வென்றவர். அவருக்கு வந்து திருச்செந்தூரில் இடம் கோயில் இருக்குது. வேறு எங்கே கோயில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்க, அங்கே போயிட்டு சத்ரு சம்ஹார மூர்த்தி அப்படின்னா அவரை காட்டுவாங்க. சத்ரு சம்ஹார மூர்த்தி, நம்மளாம் போய் முருகனை பார்த்துட்டு வந்துடுறோம். சத்ரு சம்ஹார மூர்த்தியை போய் பார்க்கணும். நம்ம அந்த முருகனை தரிசனம் பண்ணுங்கள், முருகனுக்கு வழிபாடு பண்ணுங்கள். 3 சாமி வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். மீனராசிக்காரர்கள் நீங்கள் இந்த காவல் தெய்வம் 3 பேரையும் அழைச்சிட்டு போயிடணும். உங்கள் வீட்டில் வச்சுங்க, கூப்பிட்டா வருவாங்க. நம்பணும் அந்த அளவுக்கு. ஐயா நீ இங்கே இருக்க ஐயா அப்படின்னா இருக்காருன்னு அர்த்தம். ஐயனாரப்பா நீ இங்கே இருக்கேன்னா நம்பணும். வீரபத்திர சாமி இங்கே இருக்கேன்னா நம்பணும். அதே மாதிரி சத்ரு சம்ஹார மூர்த்தி முடிஞ்சதுன்னா மீனராசிக்காரவங்க ஒரு சத்ரு சம்ஹார ஹோமமே பண்ணுங்க. உங்களுக்கு காவல் தெய்வம் எல்லாம் அங்கே வந்து உட்காந்துரும். சத்ரு சம்ஹார ஹோமம் ஒரு 4 மீனராசி சேர்ந்து செய்யுங்க. ஒருத்தவங்களால் முடியலன்னா, இல்லை அந்த ஹோமம் எங்கே நடக்குதுன்னு பார்த்து உங்களோட கைங்கரியம் ஒன்று பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஆக சத்ரு சம்ஹார மூர்த்தி வழிபாடு, ஐயனார் வழிபாடு, வீரபத்திர சுவாமி வழிபாடு கண்டிப்பாக மீனராசிக்காரவங்க பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கும். ஆனால் குலதெய்வ வழிபாடு தான் முதல்ல, ஃபஸ்ட்டு குலதெய்வம், அதுக்கு அடுத்தது தான் இவங்கெல்லாம். அதில் ஐயனாரப்பனை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கும்பிடுங்க. ஐயனாரை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப தூய்மையாக குளிச்சுட்டு, ரொம்ப தூய்மை, ஈர உடை, நல்லா தெரிஞ்சுங்க, அந்த உடைய ஈர உடையை குளிச்சுட்டு அதை புழிஞ்சி கட்டிக்கிட்டு அந்த உடையில் தான் ஐயனாரை கும்பிடணும். நம்ம மாட்டோம் அப்படி இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம். ஈர உடையை புழிஞ்சி கட்டிட்டு அதை புழிஞ்சி காய போட்டு வச்சுருக்கணும். அதை தொடாமல் திருப்பி கட்டிப்பாங்க. மடி விழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈர உடையை புழிஞ்சிட்டு, ஈர உடையில் தான் ஈர உடையை புழிஞ்சிருக்கணும், தண்ணி சொட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதை புழிஞ்சிட்டு அதை கட்டிக்கணும். அப்படி இல்லைன்னா அது காய போட்டதாக இருக்கணும், யாரும் தொடக்கூடாது. நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து அதை ஒரு துணியை, அதாவது கம்பால் எடுத்து நம்ம கட்டிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி வச்சுங்க. வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ஈர துணி ஐயனாரை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி வீரபத்திர சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் அதே மாதிரி தான், வீரபத்திர சுவாமியும் ஈர உடைகளை தான் வீரபத்திரனை வழிபாடு பண்ணணும். அப்போ அதாவது ஈரம் புழிஞ்சிடணும், தண்ணி சொட்டக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். தலையில் எதுவும் கட்டியிருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். இந்த பெண்கள்லாம் தலையில் கட்டியிருப்பாங்க. தலையெல்லாம் எடுத்து இது பண்ணிவிட்டு, முடியை நல்லா இது பண்ணிட்டு தொடச்சிட்டு தட்டிட்டு, ஈரத்தை நல்லா தட்டிட்டு, இந்த கூந்தலை என்ன பண்ணணும், ஒரு முடிச்சு போட்டு ஒரு கிளிப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும். வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீரபத்திர சுவாமி ஐயனாரை கும்பிடுங்க. காவல் தெய்வமாக உங்களுக்கு இருப்பாங்க, நம்புங்க. அவங்க உங்களுக்கு சகல செல்வத்தையும் கொடுப்பாங்க. அடுத்தது, உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஏமாற்றுக்கார பேர்வழிகள் அதிகமாக உங்களுக்கு வருவாங்க. அதனால் மீனராசிக்காரவங்க கண்டிப்பாக சத்ரு சம்ஹார மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள்.
இவங்களையும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையில கும்பிடுங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மனசை ரொம்ப அமைதியாக வச்சுங்க. தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க. அன்னதானம் நிறைய செய்யுங்க. மீனராசிக்காரவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முக்கியமாக இந்த ஐயனார் வீரபத்திர சுவாமி, இந்த நம்ம சத்துரு சம்ஹாரமூர்த்தியை பார்க்க போகும்போது மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுங்க, இல்லை சந்தன கலர் ட்ரெஸ் போட்டுங்க. உங்கள்கிட்ட சுவாமி கிட்டக்க ரொம்ப நெருங்கி வருவாங்க. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றங்களை சுவாமி நமக்கு உடனடியாக கொடுப்பாங்க. நீங்கள் துஷ்டமாக எதையும் நினச்சி தூக்கி எறிஞ்சிட முடியாது. எல்லாமே இஷ்டமாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் முன்னாடி பார்த்த விஷயங்கள்லாம் மீனராசிக்கு பிறகு இந்த சாமியை பார்த்ததுக்கு பிறகு கைகூடி நம்ம பின்னாடி வரும். சார் நான் அன்றைக்கி நினச்சேன் சார், நான் இன்றைக்கி இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த சாமியை பார்த்துட்டு வந்தேன் சார் அப்படின்வாங்க. ஆமாம், அதுமாரி குதிரை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா குதிரையை தரிசனம் பண்ணுங்கள். குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுங்க. குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுங்க. குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கறதுல நல்ல மாற்றம் ஏற்படும். பாவங்கள், இந்த நவகிரக தோஷம், ராகுகேது தோஷம்லாம் மீனராசிக்கு இருக்குது. என்னை யாரும் மதிக்க மாட்டேறான் சார், என்னை யாரும் நான் ஒரு முக்கியஸ்தராக ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை டம்மி பீஸாகவே வச்சுருக்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள்லாம் குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுங்க. அதுமாரி குதிரையை வழிபாடு பண்ணுங்க. இந்த கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் ஐயனார் கோயிலும் இருக்கும். அங்கே கோயிலில் திருவிழா நடக்கும். குதிரை திருவிழானே நடக்கும். குதிரையில் ஐயனார் வராருன்னு ஒரு திருவிழா பண்ணுவாங்க. அது எந்த கிராமங்களில் நடக்குதுன்னு பாருங்கள். அது மாதிரி கோயிலில் பார்த்திங்கன்னா மண்ணில் குதிரை வாங்கி வைப்பாங்க. மண்ணில் குதிரை வாங்கி வைப்பாங்க. அதாவது சுட்ட மண்ணில் வெள்ளை சாயம் பூசி குதிரை வாங்கி வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதை பெரியவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அது என்ன ஊர் கோயில் அது செய்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு நேர்த்தி கடன் வேண்டிக்கிங்க. ஒரு காரியம் நடந்தால் இதை நடத்துகிறேன்னு. அப்படி இந்த குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக மீனத்துக்கு உண்டு. மீனராசிக்காரர்கள் குதிரை வழிபாடு பண்ணுங்கள். குதிரையை வாங்கி வைங்க, நல்லது நடக்கும். அமோகமாக இருப்பீங்க. பிளேத்தமிழ் நேயர்களே, நான் சொன்ன பதிவு விளையாட்டான பதிவு அல்ல. காவல் தெய்வம் நம்மோடு துணையாக இருப்பாங்க. நமக்கு எப்பயுமே இந்த சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, படை தளபதிகள் 2 பேர் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம மேலே ஒரு பயம் மற்றவங்களுக்கு இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றி கிடைக்காது. அந்த மனுஷன் மீது ஒரு பயம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒருத்தனுடைய பார்வையில் பலம் இருக்கணும், கண்ணில் பலம் இருக்கணும். நீங்கள் உடனே கண்ணாடியெலாம் காட்டி நீ உன்கிட்ட பலன் இருக்கான்லாம் கேட்காதீங்க. எனக்கு என்ன பலன் இருக்குன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆமாம், அதனால் இந்த கண்ணில் பவர் இருக்கணும். அந்த பவர் எப்போ இருக்குன்னா, இது மாதிரி காவல் தெய்வங்களை மனசில் உருவேற்றி அப்படி நிப்பாட்டும் போது தான் கண்ணில் பவர் வரும். குலதெய்வம் மனசுக்குள்ளே இருக்கணும். காவல் தெய்வம் நம்ம இதை பாருங்கள், இந்த 2 இடத்துல இருக்கணும். நம்மளுடைய புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த காவல் தெய்வம் காதில் பேசும். இங்கே உட்காந்துக்குமா, இந்த தோல் பட்டையில் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி கேட்டிங்கன்னா அந்த காவல் தெய்வம் சொல்லும், போடா போப்பா போவாத இப்படி சொல்லுமா. அப்படி தான் அந்த காவல் தெய்வத்தை கும்பிடணும். காவல் தெய்வத்தை கும்பிடும்போது கொஞ்சம் நமக்கு வீரம் இருக்கும். சும்மா காவல் தெய்வத்தை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு வேணாம். இது என்ன இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு ராத்திரி ஒரு 11 நாளுக்குள்ளே இந்த நான் சொன்ன சாமி உங்கள் கண்ணில் காதில் உங்களுடைய நினைவுகளில் வராங்களா இல்லையான்னு பாருங்கள். ராத்திரியில் யாரோ ஒருத்தவங்க ரூபத்தில் இந்த சாமி உங்கள்கிட்ட பேசுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. நான் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த கடவுள் உங்களுக்கு, நீங்கள் சொன்ன சாமியை போய் வழிபாடு பண்ணுங்கள். காவல் தெய்வங்கள் உங்களை கைவிடாது. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லோரும் ஓடி ஒளிஞ்சிடுறான். நமக்கு ஒரு பையலும் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கடன் வந்தாலும் ஒரு பையன் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கஷ்டம் வந்தாலும் ஒரு பையன் உதவி பண்ண மாட்டேங்கிறான். வருத்தப்படுறோம், அனாதையாக நிற்கிறோம் சில இடங்களில். அப்போ நம்ம என்றைக்கோ சாமிக்கு ஏற்றின விளக்கு தான் நமக்கு ஒரு தீபம். விளக்கு என்ன பண்ணுது? வழியை காட்டுது. இந்த காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த காவல் தெய்வங்கள் இந்த இந்த தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு இந்த நமக்கு வழிகாட்டுது. இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஸ்பீடாக போகலன்னா அந்த காலை அந்த மாட்டு மேலே வச்சாருன்னா அந்த கால் வேகமாக அந்த மாடு வேகமாக போகும். இதெல்லாம் மாடு ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான்
இந்த நம்மளுடைய காவல் தெய்வம் நம்மளுடைய தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு நீ இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு கரெக்டாக நம்மளை வழி நடத்துவாங்க. வழி நடத்துறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லைங்க. காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவாங்க. இன்னிய வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. அந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால உங்களுக்கு காவல் தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த காவல் தெய்வம் சொன்னேன், எத்தனை காவல் தெய்வம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த காவல் தெய்வங்களுக்கு ஒரு 11 ரூபா பணம் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்க. ஒரு காவல் தெய்வத்துக்கும் 11 ரூபா பணம் மஞ்சள் கலர் துணியில் முடிஞ்சு வைங்க. இல்லை வெள்ளை துணியில் மஞ்சளை நினைங்க. ரொம்ப நல்லது அதுதான். மஞ்சள் கலரில் துணி வாங்குறத விட வெள்ளை கலர் காடா துணியை வாங்கி மஞ்சளை நினச்சிட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் 11 ரூபா பணத்தை வச்சு ஒரு முடிச்சு போட்டு சாமியை நினச்சி வைங்க. ஐயா காவல் தெய்வமே, உன்னை நம்புகிறேன், என் குடும்பத்தை காப்பாற்று, என்னையை காப்பாற்று, நான் ஒரு பிரச்சனையில் நிற்கிறேன். நீ எந்த பிரச்சனை வேணாலும் நினச்சிக்க தங்கம், அந்த பிரச்சனை உனக்கு நிறைவேறும் தங்கம். நீ ஒரு மனுஷனா ஆளா இந்த உலகத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய மனுஷனா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகி நல்லா இருப்பீங்க பிள்ளைங்களா. ஒரு 11 ரூபாயை முடிஞ்சு வைங்க. ஆமாம், இந்த பதிவு பார்க்குற பிள்ளைங்க கடைசியாக பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் 11 ரூபாயை முடிஞ்சு என் காவல் தெய்வத்துக்கு வைக்கிறேன்னு கமெண்ட்டில் போடுங்க கண்ணுங்களா. ஏன் அப்படின்னா 10 பேருக்கு அது தெரியும் போது எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க. அந்த காவல் தெய்வம் நிச்சயமாக உனக்கு அனுகிரகம் பண்ணு கண்ணு, நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் கண்ணு, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும், காவல் சாமி உங்களை கைவிடாது கண்ணு. நமக்கு மனுஷன் துணையை விட சாமி துணை தான் கண்ணு நம்மளை நல்லது பண்ணும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.